காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. ஸோ இன்னைக்கு அருள்மொழிகளில் சரியான மனோபாவம் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அம்மா வந்து மழையில் சந்தோஷமாக நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ காயத்ரின்றவங்க வந்து அம்மா வந்து உள்ளே வர சொல்லியிருக்காங்க. அம்மாவுடைய உடலில் ரொம்ப அக்கறைப்பட்டு அம்மா உள்ளே வாங்கன்னு ரொம்ப நேரம் அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. பிரம்மச்சாரிகள் வந்து அம்மாவோட சேர்ந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போது அம்மா உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே அந்த ஃபீல் வருது, ஓ அம்மா உள்ளே போயிட்டாங்க நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. ஐயோ நம்ம வந்து காயத்ரி மாதிரி அம்மாவை வந்து உள்ளே போங்கன்னு சொல்லாமல் நம்ம வந்து அப்படியே நினைச்சிட்டோமோ, இது தவறா, அப்போ காயத்ரி பண்ணது தான் சரியா அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்கும் வந்திருந்தது. அப்போ வந்து அடுத்த நாள் வந்து இது அம்மா கிட்ட கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, கிருஷ்ணரை பார்த்த மயக்கத்தில் கோபியர்கள் எல்லாத்தையும் மறந்து அப்படியே நின்னாங்களாம். அந்த பாவத்தில் பிரம்மச்சாரிகளை நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க. கிருஷ்ணனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தன்னுடைய கால் தூளியை வந்து அந்த துகள்களை வந்து தேய்ச்சி கோபியர்கள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய உடலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு உடனே அந்த தன்மையில வந்து காயத்ரி இருந்தாங்க. ஸோ ரெண்டுமே சரியான மனோபாவம் தான் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன அப்படின்னா, மணி 3 ஆயிடுச்சு. அம்மா வந்து தென்னந்தோப்பு பக்கத்தில் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நடை எப்படி இருக்கு அப்படின்னா, சாதா நடையா தெரியலையா. அம்மா வந்து இந்த உலகத்தை கடந்த நிலையில, ஒரு பரவச நிலையில, ஒரு பேரானந்த நிலையில நடந்துகிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சான். இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கான். அப்ப அம்மா நடந்துட்டு நல்ல பேரானந்தத்துல இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மேல பாக்குறாங்களாம். என்னன்னு பார்த்தா, நிறைய காகங்கள் சேர்ந்து, காக்கா இருக்குல்ல, காகங்கள் சேர்ந்து ஒரு ஆந்தைய கொத்திக்கிட்டு இருந்துச்சான். அந்த ஆந்தை எவ்வளவோ முயற்சி பண்ணிச்சான். பறந்து போன காக்கா திரும்பவும் வந்து ஆந்தையை வந்து கொத்துறதுக்கு நல்ல கூட்டத்தோட வந்து ட்ரை பண்ணி நிறைய கொத்தி ஒரே ரத்தமா. இதை பார்த்து அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, கீழே கல் எடுத்து அந்த காக்காவை துரத்துறாங்க. கல்லெடுத்து அடிக்கிறாங்க. அப்பையும் போகலையாம். ஒரு 2-3 வாட்டி தொடர்ந்து கல்லை போட்ட உடனே காக்கங்கள்லாம் ஓடிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த ஆந்தை, ஜெகன் மாதாவே நீங்க இல்லாம நான் இல்லை, நீங்க தான் என்னை காப்பாற்ற முடியுன்ற அந்த தன்மையில அப்படியே அம்மாவை பார்த்த பார்வையோட அந்த ஆந்தை வந்து அப்படியே கீழே விழுந்துச்சான். அம்மா அதை உடனே தூக்கி ஓடி வரும்போது பிரம்மச்சாரிகள் கிட்ட வெந்நீர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் ஓடி போய் வெந்நீர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அம்மா துணியை வச்சு அந்த வெந்நீர்ல தொட்டு அந்த ஆந்தைக்கு எங்க நல்ல ரெக்கையில அடிபட்டிருக்கு, உடம்புல காயோ ரத்தம் வழிதான், அதை வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ மஞ்சள் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிரம்மச்சாரி வந்து இந்த பேக்கெட் மஞ்சள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க, இது இல்லை, இது வந்து போடக்கூடாது, இது வந்து கெட்டதை உண்டாக்கும். அந்த மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல, அதை அம்மியில நசுக்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது நமக்கான டிப்ஸ், எல்லாரும் கேட்டுக்கோங்க. ஓகேவா? பேக்கெட்ல இருக்கிற மஞ்சள்லாம் காயத்துக்கு வச்சா ஒண்ணுமே ஆகாது. அந்த மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து நசுக்கி வைக்கணுமா, அதுதான் ஆன்டிபயோட்டிக். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த மஞ்சளை வந்து அந்த ஆந்தைக்கு வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் காயத்ரி வராங்க. அம்மாவுடைய வெள்ளை புடவெல்லாம் ரத்தம் இருக்கிறத பார்த்து, ஐயோ அம்மா என்னம்மா உங்க புடவெல்லாம் ரத்தமா இருக்குன்னு கத்தியிருக்காங்க. உடனே அம்மா முறைச்சாங்களாம். முறைச்ச பார்வையோட, இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தையை வந்து சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ காயத்ரிக்கு வந்து ஒரு மாதிரி டல் ஆயிட்டாங்க. அப்போ தெரிஞ்சிருச்சு, ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அம்மா வந்து நம்மளுக்கு சொல்ல போறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பாலு சுவாமிஜி கிட்ட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அமிர்த ஸ்வரூபானந்தா இப்போ இருக்காங்க ஆசிரமத்தில், மூத்த சீடர், அவங்க கிட்ட இந்த ஆந்தையை பத்திரமா பார்த்துக்கோ, இது உன்னுடைய பொறுப்பு, இரவு வரைக்கும் இதை நீ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சு அம்மா பேசியிருக்காங்க. அதாவது பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் முதல்ல கருணை மனப்பான்மையை அதிகமாக வளர்த்துக்கணுமா. புடவையில ரத்தக்கரை இருக்கு அப்படின்னு நீ கவலைப்பட்டியே, இந்த ஆந்த மேல ரத்தக்கரை இருக்கு, அது அடிபட்டிருக்குன்றது உனக்கு ஏன் தெரியாம போச்சு, அது மேல ஏன் உனக்கு கருணை வரல? முதல்ல வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கருணை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அம்மா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அம்மா இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் நமக்கு இருக்கணும்னு சொல்ல போறாங்க. அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுல ஒரு விஷயம் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்க்கலாம். அம்மா வந்து கல்லால அந்த காகத்தை விரட்டி இருக்காங்க. காகத்தை அடிக்கல, காகத்தை மேலே படலை, பட் அந்த காகத்தை விரட்டி இருக்காங்க. ஓகேவா? அப்படி பண்ணலாமா? ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது. அம்மா வந்து ஒரு இலையை கட் பண்ணா கூட அந்த இலைக்கு வலிக்கும், அந்த செடிக்கு வலிக்கும்னு பார்த்து பார்த்து நடந்துக்க சொல்றாங்க இல்லையா? அப்போ ஒரு காகத்தை வந்து நம்ம தெரியாம அடிச்சிட்டோம், அதை அடிக்கலாமா அப்படின்லாம் சில கேள்விகள் வரும். அம்மா வந்து அடிக்கிறாங்க அப்படின்றத தாண்டி என்ன சொல்லியிருக்காங்க, அந்த காகத்தை வந்து கல்லால விரட்டி இருக்காங்க.
ஓகே, அப்போ சில பேருக்கு வந்து சில கேள்விகள் வரும். இதுல என்ன அப்படின்னா, இன்னொரு உயிரை துன்புறுத்திட்டு இருக்கும்போது அந்த துன்பப்படுற உயிரை காப்பாத்துறதுக்கு நம்ம சில ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது தான் இருக்கு. ஓகேவா? ஸோ தன்னுடைய குழந்தைய வந்து எல்லா ஜீவாத்மாவும் சேர்ந்து தொல்லை கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல அம்மா ஸ்டெப் எடுத்து தானே ஆகணும். அப்படி தானே காளி எடுத்தாங்க. மகிஷாசுர வந்துட்டு தன்னுடைய முனிவர்களெல்லாம் வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணும்போது அம்மா என்ன பண்ணாங்க, காளியா உருவெடுத்து மகிஷாசுரனை வதம் செஞ்சாங்க. ஏன்னா அம்மாவுக்கு மகிஷாசுரனும் குழந்தை தான், ஆனால் அவன் எந்த அகங்காரமே ஸ்வரூபமாக இருக்காங்களே, அவங்களால எத்தனை பேர் இருக்காங்க. தன்னுடைய மற்ற பிள்ளைகள்லாம் வந்து எப்படி மற்ற பிள்ளைங்களுக்கு ஆபத்து வருது இல்லையா, அப்போ அந்த நேரத்தில் அம்மா காளியை அவதாரம் செஞ்சு அந்த விஷயத்த செஞ்சாங்க. ஸோ தன்னுடைய ஜீவாத்மா யாராக இருந்தாலும் மற்ற ஜீவாத்மாக்கள் மூலமாக இன்னொரு ஜீவாத்மா வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா முதல்ல அம்மா அந்த ஜீவாத்மாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ நம்மளும் வந்துட்டு அந்த நேரத்தில் அவங்களை காப்பாற்றுறதுல அதிகமான முயற்சிகளை காட்டணும். சரி, அடுத்தது பார்ப்போம். காயத்ரி அம்மாவிடம் ரத்தம் தோய்ந்த உடையை பற்றி நினைவுபடுத்தி, அம்மா உங்கள் ஆடைகளை மாற்ற வேண்டாமா என்று கேட்டார். அதை கேட்பதற்காகவே காத்து கொண்டு இருந்தது போல அம்மா சட்டென, வேண்டாம், அம்மாவின் ஆடையை மாற்ற வேண்டாம், இந்த ரத்தம் ஆடையில் இருப்பதை அம்மா விரும்புகின்றேன். ஒரு வாயில்லா பிராணியையும் அது பட்ட கஷ்டத்தையும் இந்த ரத்தம் அம்மாவுக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த சிருஷ்டி முழுவதும் அனுபவிக்கும் துன்பத்திற்கு இது எடுத்துக்காட்டாகும். துன்பத்தில் துயரத்திலும் வாடி உதவியற்று தவிப்பவர்களை இது அம்மாவுக்கு நினைவுபடுத்துகிறது. இதன் மூலம் சிறிய பயனற்றதாக தோன்றும் ஜீவராசி உள்பட அனைத்து உயிரிடமும் கருணை காட்ட வேண்டியதன் அவசியத்தை அம்மா நினைவில் வைத்துக் கொள்ள முடிகிறது. அம்மாவின் குழந்தைகள் எவ்வளவு சுயநலம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சரி, இங்க பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அம்மா வந்து அந்த ரத்தம் படிஞ்ச அந்த புடவைய நான் மாற்ற வேண்டாம் அப்படின்னு இத இருக்காங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அந்த பரவப்பட்ட வேதனையை அம்மா வந்து உணர்றாங்க. நம்ம ரோட்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டோம்னா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்படியே பிளாங்க் ஆகிடுவோம். அப்படியே நம்மளால தாங்க முடியாது, ஒரு மாதிரி தவிப்போம். அதாவது அவங்க பொழைச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம், ஆக்சிடென்ட் ஆகுது. பட் இப்போ பைக்கில் நம்ம போகும்போது நிறைய பார்த்துருப்போம், யாருக்கா தலையில் அடிப்பட்டு ஒரு கூட்டமாக இருக்கும், அப்படியே ரத்தத்தோடு அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு மறண்டு போயிடுவோம், அப்படியே பிளாங்க் ஆகிடும். அவங்க டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகணும், ஐயோ அவங்க நல்லா இன்னும் அவங்க நல்லாதான்ப்பா இருக்காங்க அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா, நம்ம மனசு துடிக்கும். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆனால் இது ஒரு பறவைக்கு நடக்கும்போது அதை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் சின்ன வயசில் நம்ம பண்ணியிருப்போம். சின்ன வயசுல ஒரு ஓனாய்க்கு அடிபட்டா கூட எனக்கு அழுக வரும், தாங்க முடியாது. ஒரு பல்லிக்கு வால் கட்டானதை பார்த்தாலே எனக்கு அப்படியே மூச்சு வாங்கும். ஏன்னா அப்போ வந்து அந்த குழந்தை தன்மை இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படி கிடையாது, எதை பார்த்தாலும் அப்படியா அப்படின்ற மாதிரி மாறிட்டோம். அது தவறு தான், கருணை இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் அம்மாவுக்கு பாருங்க, நம்ம அந்த ஆக்சிடென்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு தலையில் அடிப்பட்டு ரத்தத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி மயக்கம் வந்து ஒரு மாதிரி பதட்டத்தில் பயப்பட ஒரு அன்பு வருது இல்லை, அந்த நேரத்தில் பயத்தோடு சேர்ந்து ஒரு அன்பு வருது இல்லை, அந்த மாதிரி ஒரு கருணை வந்து அம்மாவுக்கு வந்திருக்கு பாருங்க. நான் ஏன் அதோட கம்பேர் பண்றேன் அப்படின்னா, நமக்கு அதுல தானே வருது, வேற எதுலையுமே இந்த அளவுக்கு வர மாட்டேங்குதே. ஒத்துக்கிறீங்களா? வரும், பட் அந்த ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா. ஆனா ஆன்மீகம் அப்படின்றது அந்த தூய்மையை வளர்த்துக்கிறது தான். ஸோ ஆன்மீகத்தில் போக போக அதை நம்ம இன்னும் நிறைய வளர்த்துக்கணும். ஸோ அம்மா பாருங்க, இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு மனம் அப்படியே உருகி போய் அந்த ஆந்தையை காப்பாத்திட்டு, இந்த ரத்தம் இருக்கிற இந்த கரையான சேலையை நான் கழட்ட மாட்டேன், இது இப்படியே இருக்கட்டும். ரீசன் என்ன அப்படின்னா, இதை பார்க்கும் போதெல்லாம் இந்த சிருஷ்டியில இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நான் அதுக்காக தான் வந்திருக்கேன்னு எனக்கு நினைவுபடுத்துது. இதை பார்க்கும்போது வாயில்லா ஜீவராசிகள் கூட நம்ம வந்து கருணையோட இருக்கணும்ன்றத எனக்கு வந்து இன்னும் நல்லா ஆழமா உணர வைக்குதுன்னு அம்மா சொல்றாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அம்மா வந்து ஆனந்த நிலை, அம்மா வந்து பரபிரம்மம். ஏன்னா இவ்வளவு நேரம் அவங்க ஆனந்த நிலையில நடந்துகிட்டு இருந்தாங்க, கரெக்டா நடந்துகிட்டு இருந்தாங்க, பேரானந்த நிலையில இருந்தாங்க. ஆக்சுவலி அப்படிப்பட்ட பேரானந்த நிலையில இருந்து வெளியே வர முடியாது. ஆனா கருணை அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிப்படையா கொண்டு அவங்களால வெளில வர முடியும். அப்ப அம்மா சொல்றாங்க, நான் திரும்ப அந்த பேரானதுக்கு போக வேண்டாம். இந்த ரத்தத்தை பார்க்கும்போது எனக்கு குழந்தைங்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்போ அம்மாவுடைய குறிக்கோள்ல, ஏன்னா அவங்க பூமியில பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த டாஸ்கை முடிக்கணும். ஓகே, அந்த டாஸ்க்கு இந்த ரத்தக்கரை எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்ற அளவுக்கு அம்மா தன்னுடைய கோல் அச்சீவ் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயத்த கூட எடுத்துக்காட்ட எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அம்மா கடவுள், கருணையின் ஸ்வரூபம்.
அம்மாவுக்கு இதை பார்க்கும்போது அந்த கருணை நிரந்தரமா நீடிச்சுக்கிட்டு இருக்குன்றாங்க. அம்மாக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் இது இன்னும் எக்ஸ்ட்ரான்றாங்க அம்மா. யோசிச்சு பாருங்க, ரோட்ல ரத்தத்தை பார்க்கறதுக்கும் அதே ரத்தம் நம்ம அவங்களை தூக்கும் போது நம்ம மேல இருக்கிறத பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுமா இல்லையாப்பா? அந்த ஃபீல் அம்மாவுக்கு ஆகுதுன்றாங்க. ஸோ அந்த ஃபீல் பிடிச்சிருக்குன்றாங்க. இந்த ஃபீலில் நான் இருக்கும் போது என்னுடைய கடமையை விட்டு ஒரு துளி கூட நான் வந்து நகரக்கூடாதுன்னு ரொம்ப வெறித்தனத்தோட நான் வந்து அடுத்தது என்ன பண்ணலான்னு ஒரு கடவுளே அந்த அளவுக்கு யோசிக்க முடியுதுன்றாங்க அம்மா. அம்மாக்கு இது இருந்தாதான் அவங்க வந்து யோசிப்பாங்களா? இந்த கரையிலனா அவங்களால யோசிக்க முடியாதா? அதெல்லாம் அடுத்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அம்மா தன்னுடைய கோலை மறக்கக்கூடாது, இது இன்னும் தீவிரப்படுத்துதுன்னு இந்த விஷயத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய கோலை மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கோலை விட்டு போகாம நம்ம கோலை அடைய முடியும். இந்த ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் இறை சிந்தனை விட்டு மாறவே கூடாது அப்படின்னா, நான் எங்கள் வீட்டை சுற்றி கடவுளோட ஃபோட்டோ ஒட்டி வச்சிருக்கேன். அப்போ என்னால் கடவுளை விட்டு வெளில வர முடியாத அளவுக்கு நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து அதுதான் அடையாளம். அந்த மாதிரி நம்மளுடைய கோல் என்ன? கடவுள் அடையிறது, குரு சொல் பேச்சு கேட்கறது. அப்ப அதை மறக்க கூடாது அப்படின்னா என்ன பண்ண அந்த நினைவு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அம்மா சொல்றாங்களே, இந்த ரத்தக்கரையை பார்க்கும்போது என்னுடைய கருணைத்தன்மையை இன்னும் அதிகப்படுத்திட்டு என் குழந்தைங்களுக்காக நான் வாழணுன்ற அந்த சங்கல்பத்தை அம்மாவால இன்னும் ஆழமா விதைக்க முடியுது அப்படின்னா, இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். நம்மளும் நம்ம கோல் அச்சீவ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அதுல இருந்து விலகாம நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. இதில் இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா இன்னும் நிறைய இதுலேருந்து பார்த்துக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோன்னா அந்த நேரத்தில் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்கை மறந்து போயிடுவோம். ஆமாவா இல்லையா? ஒரு ஆக்சிடென்ட் நம்ம பார்க்குறோன்னா கூட அந்த டைம் ஃபீலிங் இருக்கும், வீட்டுக்கு வரமா லைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அது மறந்து போயிடும். ஆனால் அம்மா சொல்கிறாங்க பாருங்க, நான் பார்த்தப்ப எந்த கருணை எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சோ, எவ்வளோ அந்த கவலையோட ஒரு கருணை இருக்குல்ல, அந்த ஃபீல் என்னை விட்டு போகவே கூடாது, அது கம்மியும் ஆகக்கூடாது. இந்த ரத்தக்கரை இருந்துகிட்டே இருக்கு. இதை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஃபீல்லையே நான் தழைச்சி இருக்கணும்ன்றாங்க. அந்த ஃபீல்லையே நான் திளைத்து இருக்க வேண்டும்னு சொல்றாங்க அம்மா. அப்ப அந்த கருணைக்கு எவ்வளவு சக்தி இருக்குல்ல. அந்த நேரத்தில் அம்மாவுக்கு கருணை வேற லெவல்ல வெளில வந்திருக்கு போல் இருக்கு. அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த டைம்ல அந்த ஆந்தையை வந்து எவ்வளவு கேர் பண்ணாங்களோ அந்த கேரிங் வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த ஆந்தைக்காக மட்டும் சொல்லலை, நமக்கும் சேர்த்து தான் அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த ரத்தத்தை பார்க்கும் போதெல்லாம் என் குழந்தைங்க படுற வேதனை எனக்கு கண்ணுக்கு தெரியும், நான் இன்னும் என் குழந்தைங்களுக்கு செய்யணும்னு அம்மாக்கு அந்த கருணை ஊற்றெடுக்குதுன்றாங்க. அந்த நிமிஷம் இருக்கிறது வேற, அது எப்பவுமே ஊற்றெடுத்துக்கிட்டு எப்பவுமே இருக்கிறது வேற, நிரந்தரமா இருக்கிறது வேற. இல்ல நமக்கு எப்பவுமே நிரந்தரமா ஏதாவது இருக்கா யோசிச்சு பாருங்க. இல்ல, உணர்வுகள் எதுவுமே வந்து வரும் போயிடும். ஆனா அம்மாக்கு அந்த நிரந்தரமா இருக்கணுன்றதுக்காகவே அந்த இதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதுல நமக்கும் தானே பெனிஃபிட் இருக்காம நம்ம மேலேயும் கருணையா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதை சொல்லிட்டு அடுத்தது நமக்கு வராங்க பாருங்க. இப்போ அம்மா வெளுத்து கட்டுறதுக்கு வராங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அம்மா எடுத்தோன்னே கேட்குறாங்க, இப்படி ஒரு சுயநலமான ஒரு குழந்தைங்களா இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லைன்றாங்க. நான் நினச்சிக்கிட்டேன், எம்மா இதுக்கே சுயநலம் இல்லைன்ற, சுயநலமாக இருக்கீங்கன்ற, இத்தனைக்கும் உங்கள் வெந்நீர் கொண்டு வந்தாங்க, மஞ்சள் அரைச்சி கொண்டு வந்தாங்க. ஏம்மா என்னெல்லாம் நீ என்னம்மா பண்ணியிருக்க, என்னெல்லாம் எந்த கேட்டகரியில் அம்மா வச்சிருக்க? அம்மா சொல்ற, அந்த கேட்டகரியை தூக்கிடு. அப்போ ஒன்றுத்துலேயுமே வச்சு இல்லையா? எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஐயோ இது படிக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. முடிஞ்சது நம்ம கதை. நம்மலாம் அம்மா கிட்ட போய் உட்காந்து, அம்மா குருவை பக்கத்தில் உட்காந்து அவங்கள மாதிரி வெள்ளைப்படியை கட்டிட்டு பிரம்மச்சாரியே போனோம்னா வெளுத்து கட்டுவாங்க போல் இருக்கே. நான் அந்த ஆந்தியை பார்த்துக்கிட்டே பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இருந்திருப்போம் போல் இருக்கு. சிரிக்காத அம்மா சொல்ல, சிரிக்காத நாயே சிரிக்காத. அந்த பிரம்மச்சாரிகளாவது ஓடி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, மஞ்சள் தேய்ச்சி. நான் வந்து நான் நினைச்சு பாக்குறேன், நம்ம என்ன பண்ணிருப்போம், பிஸ்கெட் சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துருப்போம். ஐயோ நம்ம நிலைமை என்ன ஆவறது பாருங்க. நல்லது ஏதோ பண்ணவங்களுக்கே அங்க வெளுத்து கட்டுறாங்க அம்மா. சரி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அம்மாவின் குழந்தைகள் எவ்வளவு சுயநலம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை நினைக்கும் போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அந்த ஆந்தை பறவையின் நிலையை பார்த்து மனம் இறங்காமல் காயத்ரி அம்மாவின் உடையை பற்றி கவலைப்பட்டாள். ஆத்ம சாதகர்களாக இருக்கும் குழந்தைகள் மற்றவர்களின் துன்பத்தை உணரவில்லையே என்பதை நினைக்கும் போது அம்மாவுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று கூறினார். காயத்ரி தலையை தொங்க போட்டு கொண்டு அசையாமல் உட்கார்ந்திருந்தார். ஒரு ஆழ்ந்த அமைதி அங்கு நிலவியது.
சகல சராசரத்தின் மீதும் அம்மாவுக்கு உள்ள அக்கறையை பற்றி அனைவரும் ஓரளவுக்கு உணர முடிந்தது. அதை வார்த்தைகளால் விளக்க முடியாது. அம்மாவின் முகத்தில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. யாருக்கும் அதன் காரணம் புரியவில்லை. கருணையின் வடிவமான அம்மா சிந்திய கண்ணீரை பற்றி யாரால் சரிவர உணர்ந்து கொள்ள முடியும்? பாருங்க, அம்மா கண்ணீர்ல முழுகியிருக்காங்க. இதுல எவ்வளவோ அர்த்தம் இருக்கும், நம்ம எதையுமே கெஸ் பண்ண முடியாது. ஏண்டா படைச்சோன்னு உட்கார்ந்துருக்கலாம். சிவபெருமன் அப்பயே சொன்னாரு, படைக்காத சக்தியே படைக்காதுன்னு. இல்லை, நான் குழந்தை பெற்றுக்கொள்வேன், நான் குருவாக சென்று என் குழந்தைகளை கூட்டி வருவேன். ஏண்டா படைச்சன்னு நினைச்சு அழுகுறாளா? இல்ல இந்த ஜீவாத்மாக்கள் இவ்வளவு சுயநலமா இருக்காங்களே நினைச்சு அழுகுறாளா? என்னன்னு தெரியாது அம்மா. ஆனா அழுகுறா. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா, மா இந்த பிரம்மச்சாரிகள் இருக்கும் போது அழுகுறம்மா, நான் மட்டும் பக்கத்துல இருந்தா உருண்டு புரண்டு அழுவியோ? இவங்கள வச்சுக்கிட்டே உனக்கு கண்ணில் தார தாரையா வருதுன்னா என்ன கூட வச்சிருந்தனா என்ன ஆயிருப்ப? அம்மா சிரிச்சனா வெளுத்து கட்டிடுவேன்னு சொல்றாங்க அம்மா. இப்ப சிரிச்சனா வெளுத்து கட்டிடுவேன், ஒழுங்கா அருள்மொழிகள் போடுன்றா. ஓகே, அடுத்தது பார்ப்போம். எப்பொழுதெல்லாம் அம்மாவின் மனோபாவத்தில் மாற்றம் ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் அம்மாவை சுற்றியுள்ள சூழ்நிலையிலும் அது பிரதிபலிக்கும். அங்கனம் இருக்க அம்மாவின் மனோபாவம் அருகில் இருந்தவர்களிடம் பிரதிபலிக்க ஆரம்பித்தது. அம்மா மீண்டும் பேச ஆரம்பித்தார். அம்மாவின் குழந்தைகளிடம் கருணை உணர்வு இல்லை. மற்றவர்களுடைய நிலையில் அவர்கள் தங்களை வைத்து பார்ப்பதில்லை என்பதை அறியும் போது அம்மாவுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அம்மாவோட குழந்தைங்களுக்கு கருணை இல்லை. நீ இன்னொருத்தவங்களுக்கு நடக்கிறத உனக்கு நடக்கிறதா நீ யோசிக்கிறதே இல்லை. அதாவது அந்த ஆத்மா எத்தனையோ பிறவில இந்த மாதிரி ஜடமா இருந்து அந்த மனசு அப்படியே அதெல்லாம் கரைக்க தானே அம்மா வந்திருக்காங்க. பாருங்களா, அந்த மனசு வந்து வேடிக்கை பார்த்துருக்கு அப்படின்னு அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்களாம். அன்பும் கருணையும் இன்றி இந்த உலகம் இருக்க முடியாது. மகான்கள் சிருஷ்டியின் மீது காட்டி வரும் அன்புக்காகவும் கருணைக்காகவும் இப்பிரபஞ்சமே பெரிதும் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். பாருங்க, நம்ம எல்லாரும், அதாவது இந்த பிரபஞ்சம் நமக்கு அவ்வளோ அன்பு கொடுக்குதாம்ப்பா. யோசிச்சு பாருங்க, இந்த பூமியை நம்ம எந்த நிலைமையில வச்சிருக்கோம். ஆனா அந்த பூமி நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்கல. நம்மளை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. சூரியன் வந்துருது, இரவு வந்துருது, மழை கரெக்டா வருது, வெயில் வருது. எப்பயாவது டேமேஜ் ஆகுது. ரீசன் அதுக்கு நம்ம தான் வச்சுக்கோங்களேன். தாக்கு பிடிக்க முடியாம டேமேஜ் ஆகுது. ஆனா நம்மளால வாழ முடியுது இல்லையா? இதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டுற அன்பும் கருணையுமா. அதுக்கு நம்மளால ரிட்டன் எதுவுமே பண்ண முடியாதுன்றாங்க. அதாவது நம்ம ரிட்டன் வந்து கொடுக்க வேண்டியது நன்றி கடன் வந்து அளவுக்கு அதிகம். அதுல கொஞ்சமாவது கொடுக்குறோமா? அவங்க காட்டுற அன்புக்கு நம்ம நன்றி கடன் அவ்வளோ கொடுக்கணுமா? பட் நம்ம அது பண்றது இல்லை. அதில் உள்ள அனைத்து உயிரினங்களும் கருணையின் ஸ்தூல தோற்றங்களாகும். ஆத்மானுபூதியை அடைந்துள்ள எவரும் கீழ்நிலைக்கு வர விரும்புவது இல்லை. அவர்கள் தோற்றத்தை கடந்துள்ள அதீத நிலைக்கு செல்கின்றார்கள். அதீத நிலையிலேயே இருக்கின்றார்கள். உண்மையில் அதீத நிலையே அவர்கள்தான். அந்த அதீத நிலை சலனமற்றது, ஏகமாக இருக்கும் நிலை அது. அந்த நிலையில் அசைவுகளோ எண்ணங்களோ இல்லை. ஏனென்றால் அங்கு மனதே இல்லை. ஜீவராசிகளின் மீது அன்பையும் கருணையையும் பொழிய மனதோ அல்லது ஒரு எண்ணமோ வேண்டாம். ஏதாவது ஒரு சங்கல்பம் வேண்டும். எனவே மனமற்ற சலனமற்ற அந்த அதீத நிலையிலிருந்து மகான்கள் ஒரு படி இல்லை பல படிகள் கீழே இறங்கி வருகின்றார்கள். பாருங்க, அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மகான்கள் அம்மா மாதிரி இருக்கிற ஆத்ம அனுபூதி நிலை அடைஞ்ச மகான்கள் அந்த ஆனந்த நிலையிலிருந்து, அந்த சைத்தன்யம் இருக்கு இல்லையா, இந்த அண்டமே அவங்க தான். அதுல இருந்து கீழே வர்றதுக்கு அவங்களுக்கு வரணும்னு அவசியமே, அவங்க வர முடியாதான். ஆனா அப்படி இந்த மனித உடல் எடுத்து வராங்க அப்படின்னா அவங்க ஒரு படி கீழே இறங்கலையாம், பல படிகள் கீழே இறங்கி நமக்காக வராங்களாம். புரியுதுங்களா? அம்மா நமக்காக நான் அந்த ஆனந்த நிலையை விட்டுட்டு வந்திருக்கேன்றாங்க.
துணையின்றி இருளில் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கும் மக்கள் மீது அவர்களுக்கு இருக்கும் அக்கறையே இதற்கு காரணம். பாருங்க, அம்மா பூமியில வந்து யோசிச்சு பாருங்கடா. சத்தியமா நான் அடிக்கடி நினைப்பேன், அம்மா மட்டும் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும். நான் எவ்வளவு யோசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன். இன்னைக்கு நான் கடவுளோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கிருஷ்ணாவை கலாய்க்கிறேன், கிண்டல் பண்றேன். இன்னைக்கு இப்ப ஏன் சிரிச்சு என்னால எப்படி பேச முடியுது? காலையில இருந்து இதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களும் என்ன நல்லா வேற லெவல்ல வந்து என்ன நல்லா கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில ஒண்ணுமே இல்லை. ஆசிரமத்துல அம்மா வந்து தன்னுடைய பிரம்மச்சாரிகள், தன்னுடைய சன்னியாசிகள் எல்லாம் பார்த்து தங்கம்னு சொன்னான். நான் உடனே டைஸ் போட்டு கேட்டேன், அவங்களாம் தங்கம்னா நான் யாரு? தகரமா இல்லை வந்து பித்தளையா இல்லை தங்கம்மான்னு கேட்டேன். என்ன தகரம்ன்ட்டான். நான் உடனே சொன்னேன், உனக்கு தான் நான் தகரம், ஆனால் என் கிருஷ்ணனுக்கு நான் தகரம் கிடையாது, என் கிருஷ்ணனுக்கு நான் அதையும் தாண்டின்னு கேட்குறேன். அவனும் என்ன தகரம்ட்டா. போட்டோன்னே டைஸில் 2 பேரும் அப்படியே உட்காந்து பக்கத்தில் பதில் சொல்கிற மாதிரியே பதில் சொல்கிறாங்க. தகரமா, பரவாயில்ல, அந்த தகரத்துக்காக தானே நீங்கள் தரையில் இறங்கி வந்திருக்கீங்க, ஏன் என்ன விட்டுட்டு உங்களால் இருக்க முடியாது, உங்களுக்கு நான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் அது குரூப்பில் போட்டுக்கிட்டு எல்லாருமே சிரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா நான் நினச்சி பார்க்குறேன், இவங்க இல்லைன்னா நான் இந்த சந்தோஷத்தை எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பேன். நீங்கள் நினைக்கலாம், இவங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸோட சத்தியமே இந்த சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. அவங்களுக்காக நம்ம நடிச்சிருக்கணும், ஜால்ரா போட்டிருக்கணும், நம்ம கள்ளம் கபடம் இல்லாமலாம் அவங்க கூட பழக முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதில் சுயநலம் சத்தியமாக ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு. இல்லைன்னா எல்லாரையும் உங்களால் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினைக்க முடியும் தானே. ஒருத்தவங்க மட்டும்தான் உங்களால் பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்க முடியுது, ஏன்னா அவங்க தான் செட் ஆகுறாங்க. அதுவே சுயநலம் தானே. எனக்கு செட் ஆகிறவங்க கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன்றதே சுயநலம் தானே. அப்போ சுயநலமே உருவெடுத்த நம்ம மனுஷங்க கிட்ட எப்படி இந்த பேரானந்தத்தை அனுபவிக்க முடியும்? அப்புறம் அடிக்கடி நினைப்பேன், அம்மா நீ பிறந்த இந்த பூமியில நான் வந்தேன் பாருமா, இதுவே நான் செஞ்ச பெரிய பாக்கியம்மா. எந்நேரமும் உன்கிட்ட பேசுறேன், உன் கூட பழகுறேன். நீ இல்லைன்னா நான் என்னம்மா ஆவறது? நேற்று என் பொண்ணுக்கு காதுல ஒரு அடி ரொம்ப வலிச்சுதுன்னா நான் வந்து என்ன பண்ண, அம்மா அவள் காதை மட்டும் சரி பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். ஒரு மருந்தை மட்டும் வச்சுட்டு படுத்துட்டேன். அடுத்த நாள் பார்த்தா காயத்தையே காணும். என் கிணத்தை காணும்னு வடிவேல் சொல்ற மாதிரி காயத்தை காணும். அவளே வந்துட்டு அம்மா காணுமா அப்படின்றா. உண்மையாவே அது ஆறி போயிடுச்சு. ஆறி போய் ஃபர்ஸ்ட் நல்லா காஞ்சி போயெல்லாம் இருந்துச்சு. நம்ம மருந்து வச்சோம், அது ஆறி போய் கொட்டி ரொம்ப ஷைனிங் ஆயிடுச்சு அந்த இடம். அப்போ நான் நினைச்சு பார்த்தேன், அம்மா நீ மட்டும் இல்லைன்னா நாங்கள் இதுக்கு பயந்துருப்போம், ஹாஸ்பிட்டல் போயிருப்போம். அதுக்கு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பதட்டம், ஒரு பயம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒன்று நம்மள ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். சாட்டர்டே சண்டே எப்போ வருவோனே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். சாட்டர்டே வந்தால் வெளில போவோம், சண்டே நைட்டு வந்துச்சுன்னா கவலை வந்துடும், மண்டேக்கு வேலைக்கு போகணுன்ட்டு. இந்த மாதிரி அந்த லைஃபே வந்துட்டு என்ஜாய்மெண்ட்டு நிலைக்காது. என்ஜாய்மெண்ட்டு நம்ம நினைக்கிறது எதுவுமே உண்மையான என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்காது. கொஞ்சம் நேரத்தில் போர் அடிச்சு போயிடும், இல்லை வந்து அடுத்த கவலை ஒன்று வந்துடும். கடவுள் இல்லாமல் நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை வந்து ஒரு திருப்தியே இருக்காது தெரியுமா. ஆனால் இன்னைக்கு கடவுளோட நம்ம வாழும்போது பயம்ன்றதே இல்லை. எல்லாத்தையும் அம்மா பார்த்துக்கிறா. எவ்வளோ சொல்கிறது, எல்லாமே அம்மா பார்த்துக்கிறா. அவ்வளோ மிராக்கிள். அல்லாவுதீன் அற்புத விளக்கு படத்தில் வந்து நம்ம நினைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி விளக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம். சத்தியமாக சொல்கிறேன், அதை விட பொக்கிஷமே எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு மேஜிக்கான வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு மேஜிக் மிராக்கிள் தான் வாழ்க்கை. ஆனால் இந்த மிராக்கிளுக்காக தான் குரு வந்திருக்காங்களா? இல்லை, நம்மளுக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுக்க தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த மேஜிக் சேர்ந்து தானே வருது. நல்லா இருக்கே, செம்மையா இருக்கு இந்த வாழ்க்கை, நல்லா இருக்கு. இதுல கவலை வந்தா கூட அது சுகமா இருக்கு. ஏன் தெரியுமா? இதுல கவலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் அழுகுறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கடவுள், நான் அம்மா என் லைஃப்ல வரதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்துக்கு அழுகுறேன் அப்படின்னா யாராவது என்னை சமாதானப்படுத்தினாதான், அதாவது எப்படி சொல்றது, சமாதானம் சில பேர் படுத்தாங்க, சில பேர் சமாதானப்படுத்த மாட்டாங்க. அது நானா அதுலேருந்து மீண்டு வெளில வர மாதிரி இருக்கும். அந்த பெயின் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் நான் இங்கே இவங்க இருக்கும்போது நான் அழுகுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அழுதாலே அது கண்ணில் ரத்தம் வர அளவுக்கு அதுக்கு அம்மாவுக்கு ஃபீல் ஆகுதுன்றது என்னால் உணர முடியுது. நான் அழுத அம்மாவை பார்த்தா போதும், எனக்கு உள்ளுக்குள்ளேயே அம்மா அந்த ஃபீலிங் கொடுக்குறாங்க. அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி, கண்ணத்தை துடைக்கிற மாதிரி. பாருங்களேன், ஆந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு எல்லாருமே ஒன்று தான் வச்சுக்கோங்க. ஆந்தை வேற நம்ம வேற இல்லை, எல்லாமே ஒன்று தான். ஸோ அம்மா அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டவங்க. நமக்கு இதே மாதிரி தான் மனவலி வந்தாலும் சரி, உடல் வலி வந்தாலும் சரி, இதே மாதிரி தான் நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பண்ணுவாங்க. அதை என்னால் உணர முடியுது. அப்போ அவங்க வரத்துக்கு முன்னாடி அழுத அழுகை அதுக்கு எண்டே இருக்காது. ஆனால் இவங்க வந்ததுக்கு அப்புறம் அழுகை கூட சுகமாக இருக்கிறது. ஏன்னா நான் அழுகுறத அப்படியே உணரக்கூடிய தன்மை என்னுடைய குருவுக்கு இருக்கு. அவங்க வரதுக்கு முன்னாடி நான் அழுவுறதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் மற்றவங்களுக்கு புரியும். எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா, நீ என்ன பண்ணன்னு தெரியுமா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை அவங்க கேட்கணும். அது கேட்டாதான் எனக்கு திருப்தி. அவங்க கேட்காம மட்டும் எழுந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்க, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி
அப்படியே கோவம் பிச்சுக்கிட்டு வந்து நான் சூசைட் பண்ற அளவுக்கு தாட் வரும். இந்த மாதிரி நிறைய பேர், அதனாலதான் நிறைய பேர் சூசைட்லாம் பண்ணி இறக்குறாங்களே. நான் பேசுறது கேட்கறதுக்கு ஆள் இல்லை, தன்னுடைய கவலையை பகிர்றதுக்கு இங்க ஆள் இல்லை, எனக்கு யாருமே இல்லைன்ற அந்த எண்ணம். ஆனா வாழ்க்கையில குரு வந்ததுக்கு அப்புறம், கடவுளை நம்மளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம், இன்னைக்கு நான் ஒரு சொட்டு கண்ணீர், ஒரு சொட்டு போதும், ஒரு சொட்டு கண்ணீர் விட்டேன் அப்படின்னா அந்த கண்ணீரை நான் எந்த வழியில விடுறேன்றத முழுமையா உணரக்கூடிய தன்மை அவங்களுக்கு தானே இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னே அவசியம் கிடையாது, வாயை திறந்து சொல்லணும்னே அவசியம் கிடையாது. எனக்கு இங்க கண்ணில் வந்துருச்சுன்னா அவ இங்க வந்துருவா ஒரு செகண்ட்ல. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அம்மா நமக்குள்ள புகுந்து அந்த ஃபீல் எனக்கு உணர முடியுது. அப்படியே அந்த அவங்க நம்மளை அணைக்கிறது, கட்டி அப்படியே கண்ணை முன்னா அப்படியே நம்ம கூட இருக்கிற மாதிரி கண்ணை தொடச்சி விடுற மாதிரி அந்த அழுகை கூட ஒரு சுகமாக மாறுகிறது. நம்ம கூட சேர்ந்து அவங்களும் அழுவாங்க பாருங்க, அப்போ ஆறுதலாம் இருக்கும். வாங்க அழுவோம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆந்தைக்கு அப்படிதான் இருந்திருக்கும் போட்டுக்கனால தான் அம்மா அழுதுருக்கா போல, ஆறுதல் கொடுத்துருக்கா போல் இருக்கு. அந்த மாதிரி நம்ம அழுதா இன்னைக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்கு அம்மா இருக்காங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் அம்மா சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லைன்ல, துணையின்றி இருளில் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கும் மக்கள் மீது அவர்களுக்கு இருக்கும் அக்கறையே இதற்கு காரணம். அப்ப நம்ம மேல எவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா அவங்க நமக்காக வந்திருப்பாங்க. நம்மள பாக்கியசாலிகள்ப்பா. இந்த ஆடியோ இன்னைக்கு கேட்கிற நீங்கெல்லாம் சத்தியமா பாக்கியசாலிகள். ஏன்னா இன்னைக்கு நம்ம நடமாடும் இறைவனோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை விட பாக்கியம் வேற என்ன இருக்கு? இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? ஓகே, அடுத்தது படிப்போம். மகான்கள் அதீத நிலையில் இருந்து கீழே இறங்கி வர விரும்புவது இல்லைதான். அழிவற்ற பரம்பொருளோ ஐக்கியமாகிய நிலையில் இருக்கும் அவர்கள் ஏன் கீழே இறங்கி வர வேண்டும்? மற்றவர்களை பற்றி அவர்களுக்கு ஏன் கவலைப்பட வேண்டும்? பூரண தெய்வீக உணர்வில் இருப்பவர்களுக்கு படைப்பை பற்றிய கவலை எதற்கு? உண்மையில் அந்த அத்வைத நிலையில் எந்தவிதமான கவலையும் கிடையாது. அந்த நிலையில் எந்தவிதமான உணர்ச்சிகளும் இல்லை. அங்கு கருணையும் இல்லை, கருணையற்ற நிலையும் இல்லை. அந்த நிலையில் உள்ள மகான்களிடம் துன்பத்தில் துடிக்கும் மனித குலத்தின் மீது அக்கறை கொண்டு அன்பையும் கருணையையும் பொழிய மனது தோற்றத்திற்கு வருகிறது. பின்னர் அந்த மகான்கள் தங்களது சுய சங்கல்பத்தால் அன்பையும் கருணையையும் செயலில் காட்டுவதற்காக ஸ்தூல உடலை ஏற்கின்றார்கள். கருணை தோன்றும் போது மகான்கள் மனித நிலைக்கு இறங்கி வருகின்றார்கள். இது ஏன்? எதற்காக? நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? உங்களிடம் கருணையும் அன்பும் உருவாகத்தான் அவர்கள் அப்படி செய்கின்றார்கள். நம்ம கிட்ட கருணையையும் அன்பையும் உருவாக்குறதுக்காக தான் அவங்க கீழே இறங்கி வராங்களா. இங்க பாருங்க, அம்மா ஓப்பனா சொல்லிட்டாங்க, மகான்கள் பேரின்ப நிலையில பரவசத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல கருணையும் இல்ல, கருணை இல்லாத தன்மையும் இல்லை. அது அம்மா என்ன சொன்னாங்க, துவைதம், ஒன்று, அப்படியே அமைதியான நிலை. ஓகேவா? அதுல பிரிவினையே இல்லை இல்லையா? பிரிவே இல்லாத ஒரு நிலையில இருக்கும்போது நமக்காக மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தோற்றுவிச்சு அவங்க வெளில வராங்களாம். புரியுதுங்களா? அவங்க ஆனந்த, நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நல்லா தூங்குறோம், செம்ம சுகமான தூக்கம்ப்பா. எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு விடிய காலையில் எடுத்துக்கலாம், அதுதான் செம்மையா இருக்கும். இந்த விடிய காலையில 4 மணி, இந்த பக்கம் 4 மணி 5 மணி, இந்த 3 மணிலேருந்து வேற லெவல்ல தூக்கம் வருமா? அந்த தூக்க நேரத்துல வேற லெவல்ல இருக்கும்போது யாராவது உங்களை எழுப்பி ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்மளை எழுப்புறாங்க அப்படின்னா அந்த தூக்கம் செம்ம சுகமா இருக்கும். நம்மளுக்கு வெளில வரணும்னு தோணவே தோணாது. கரெக்டா? அந்த மாதிரி அப்படி ஒரு சுகமான அந்த நிலை எதுவுமே இல்லை, பரமானந்தம். அப்படியே அந்த தூக்க நிலை தான் வச்சுக்கோங்களேன். அது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே, அப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது நம்மளாலேயே வெளில வர முடியலையே. ஆனா கருணை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே அவங்க நமக்காக வெளில வராங்க. அந்த இடத்துல கருணை இல்லாத தன்மையும் இல்லையா, கருணை இல்லை அப்படின்ற தன்மையும் இல்லையா, கருணை இருக்கின்ற தன்மையும் அந்த இடத்துல இல்லையா. அப்போ நமக்காகவே மனம்ன்றது அவங்க உருவாக்கிக்கிறாங்க. நம்ம சொல்றாங்க, இதுல போட்டிருந்தாங்க பாருங்க, நமக்காகவே மனம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க உருவாக்கிக்கிறாங்களா. ஏன்னா மனம் இருக்கும் போது தானே கவலை, வருத்தம், இந்த சந்தோஷம்லாம் அந்த மனசுக்குள்ள தானே வருது. நமக்காகவே அந்த மனசை தோற்றுவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பாருங்க என்ன தெரியுமா இதுல போட்டிருக்கு, அந்த நிலையில் உள்ள மகான்களிடம் துன்பத்தில் துடிக்கும் மனித குலத்தின் மீது அக்கறை கொண்டு அன்பையும் கருணையையும் பொழிய மனது தோற்றத்திற்கு வருகிறது. பாருங்க, இங்கதான் அவங்க மனசுன்ற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்துக்கிறாங்களாம்.
அந்த மனசோட தான் நம்ம கிட்ட வராங்கன்றாங்க. ஸோ எதுக்காக பூமிக்கு வராங்க? அம்மா நம்மளை கேட்குறாங்க, இப்படிலாம் எதுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க? எதுக்கு வராங்க? ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு போறதுக்கா? இல்ல, உனக்குள்ள அந்த கருணையை கொண்டு வரத்துக்காக. ஓகேவா? உனக்குள்ள, நமக்குள்ள அந்த கருணை, அந்த அன்பு நமக்கு விதைக்கிறதுக்காக அம்மா வந்திருக்காங்க. அதான் சொல்றாங்க. அடுத்தது, அம்மா பேசுவதை சற்று நிறுத்தினார். ஒரு பிரம்மச்சாரி அம்மாவிடம், அம்மா, நீங்களும் கீழே இறங்கி வர விருப்பம் இல்லை என்றுதான் தோன்றுகிறது. உங்களுக்கு பரம்பொருளுடன் ஐக்கியமாகிய அத்வைத நிலையில் இருக்கதான் விருப்பம் என்று தெரிகிறது. பிறகு உங்களிடம் கருணை எப்படி தோன்றுகிறது? இப்படி கீழே இறங்குவது எவ்வாறு நிகழ்கிறது என்று கேட்டார். பாருங்க, இவர் சூப்பரா அம்மாவே கேட்டுட்டார். பாருங்க, நீங்க எப்படிமா வந்தீங்க? நீங்க சொல்றதை பார்த்தா உங்களுக்கு கூட கீழே இறங்கி வரணும்னு விருப்பமே இல்லை போலையேம்மா, எப்படிமா நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா, புத்த பகவான் ஞானோதயம் பெற்ற போது நடந்ததாக கூறப்படும் கதையை அம்மா கேட்டு உள்ளேன். அதை கவனமாக கேளுங்கள். பாருங்க, அம்மா ஒரு கதை சொல்றாங்க. புத்த பகவான், புத்தர் ஞானம் அடையும் போது ஒரு கதை, ஏதோ ஒரு காதை அப்பயும் அம்மா நம்மளுக்கு சொல்ல போறாங்க. பல ஆண்டுகள் தவம் செய்து புத்தர் ஞானோதயம் பெற்றார். அதற்கு பின் பல நாட்கள் பேசாமல் மௌனமாகவே இருந்தார். அவர் பேச விரும்பவில்லை. அந்த பேருணர்வில் ஒன்றி தன்னை இழந்து விடவே விரும்பினார். எனவே அவர் மௌனமாக இருந்தார். ஆனால் தேவர்கள் கவலையில் ஆழ்ந்தனர். புத்தர் பேசவே மாட்டாரோ என்று எண்ணி பரபரப்படைந்தனர். புத்தர் ஞானோதயம் அடைந்தது மிக அரிதான ஒன்றாகும். அவர் அடைந்துள்ள அரிய வரப்பிரசாதத்தின் பயனை உலகம் உயிரினங்களும் அடைய வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் பேசாமல் இருந்துவிட்டால் அது உலகிற்கு மாபெரும் இழப்பாகிவிடும். எனவே வானுள்ள தேவர்கள் கீழே இறங்கி வந்தனர். புத்தரிடம் வந்து அவரை வணங்கி, புத்தரே, தயவு செய்து தாங்கள் பேச வேண்டும். உங்கள் அனுபவம் அற்புதமானது, ஒப்பற்றவை. எனவே கருணை காட்டுங்கள். எத்தனையோ மக்கள் துயரத்தில், துன்பத்தில் வாழுகின்றார்கள். உங்களது ஒரு சொல் கூட அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கும். உங்கள் சாநித்தியமே அவர்களுக்கு அமைதியை அளிக்கும். உங்கள் உதவி தேவைப்படும் எத்தனையோ ஆத்ம சாதகர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஆத்மானுபூதி அடைய தாங்கள் வழிகாட்ட வேண்டும். உங்களது ஒரு பார்வை, ஒரு வார்த்தை, ஒரு ஸ்பரிசம் அவர்களது உள்ளங்களில் அமரத்தை நிறைக்கும். தயவு செய்து பேசுங்கள் என்று மன்றாடினர். முதலில் புத்தர் அவர்களது வேண்டுகோளை பொருட்படுத்தவில்லை. மீண்டும் மீண்டும் அவர்கள் வற்புறுத்திய போது அவர்களிடம் புத்தர், மக்களுக்கு எதை சொன்னாலும் அதொன்றும் எனது ஞான அனுபவத்தை முழுமையாக விளக்கப் போவது இல்லை என்று கூறி தேவர்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்தார். ஆனால் தேவர்கள் தொடர்ந்து, மனித குலத்தை பற்றி சற்று சிந்தியுங்கள். யாராவது அடைக்கலம் தந்து மன நிம்மதியை அளிப்பார்கள் என்று ஏங்கி துன்பத்தில் துயரத்திலும் வாடும் மனிதர்கள் மீது கருணை காட்டுங்கள். சத்தியத்தை தேடும் சாதகர்கள் தங்களை லட்சியத்தை அடைய ஒரு குருவை தேடுகின்றார்கள். அவர்களை பற்றி எண்ணி பாருங்கள். அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவை. அவர்களுக்கு யாருமே உதவாவிட்டால் அவர்கள் ஏமாற்றமடைந்து எத்தனையோ காலமாக பூரணத்துவத்தை அடைய காத்திருக்கின்றார்கள். ஆத்ம சாட்சாத்காரம் என்று ஒன்று இல்லை போலும். அது இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? நான் எதற்கு என் நேரத்தை வீணாக்க வேண்டும் என்று நினைத்து விரகத்தியாலும் ஏமாற்றத்தாலும் உலக வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டால், புத்தரே, இவர்களை பற்றி எண்ணி பாருங்கள். இரக்கம் காட்டுங்கள். அவர்கள் மீது கருணை காட்டி தயவு செய்து பேசுங்கள். உங்களை போன்ற மகானின் ஒரு பார்வை, ஒரு சொல் அல்லது ஒரு ஸ்பரிசம் அவர்களை லட்சியத்திற்கு எடுத்து சென்றுவிடும். ஒரு மனிதன் ஞான நிலையை அடைந்து விட்டால் உலகம் முழுவதும் பயன்பெற அதுவே போதும் என்று வற்புறுத்தினார். மெல்ல மெல்ல புத்தரின் இதயத்தில் அருள் சுரந்தது.
மெய்ப்பொருள் அனுபவித்து அகமும் புறமும் பரம்பொருளுடன் ஒன்றிய நிலையை அடைந்த பிறகும் அவர் கீழே இறங்கி வந்தார். பரம்பொருள் உண்டு என்று நம்பி அதன் அருளுள் வழிகாட்டுதலும் தேவை என கருதும் உண்மையான சாதகர்கள் மற்றும் பக்தர்களது மனமார்ந்த பிரார்த்தனைகளை வேண்டுதல்களையும் இக்கதையில் வரும் தேவர்களின் பிரார்த்தனைகளும் விண்ணப்பங்களும் குறிக்கின்றன. ஸோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தேவர்கள் மாதிரி உண்மையான பக்தர்கள் அவங்களுடைய பிரார்த்தனைகளும் சாதகர்கள் இருக்காங்களே அவங்களுடைய பிரார்த்தனைகளும் தான் புத்தரை நமக்காக வரத்துக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குச்சுன்றாங்க. இறைவனை அனுபவபூர்வமாக உணர வேண்டும் என்று ஏங்கும் சாதகர்கள் எப்போதும் இருக்கின்றார்கள். வாழ்க்கையில் உயர்ந்த பண்புகளை அழிக்கும் தீய சக்திகளை கண்டு மனம் போராமல் நல்ல ஆன்மீக மலர்ச்சி ஏற்பட வேண்டுமென்று அவர்கள் உள்ளம் தவிக்கிறது. அவர்களது தொடர்ந்த வேண்டுகோளுக்கு பிரார்த்தனைகளுக்கும் மகான்களின் உள்ளத்தில் கருணை அலையை தோற்றுவிக்கின்றன. அந்த கருணை அவர்களை கீழே இறக்கி வர கட்டாயப்படுத்துகிறது. பார்த்தீங்களா? அப்போ அம்மா எப்படி கீழே வந்தாங்கன்றது இதில் புரியுதா? அவ்வளோ பிரார்த்தனை, நிறைய சாதகர்கள் பிரார்த்தனை பண்ணி அந்த நிலையிலிருந்து வெளில வர முடியாத ஒரு பேரானந்தத்தில் தான் அவங்க இருக்காங்க. அப்போது அந்த பிரார்த்தனை, அந்த கருணை, நம்மளுடைய அந்த வேண்டுதல் தான் அவங்கள கீழே இறங்கி வர வச்சிருக்கு அப்படின்றாங்க. ஒரு பிரம்மச்சாரி, அம்மா நீங்கள் சொன்னதில் சற்று மனக்குழப்பம் அடைந்து உள்ளேன். ஆத்ம சாட்சாத்காரம் அடைந்தவர் அன்பாலும் கருணையாலும் நிரம்பி விடுகிறார். அவருள் அன்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை என அம்மா சில சமயம் கூறுகின்றீர்கள். ஆனால் நீங்களே அத்வைத நிலையில் அன்பு கருணை இருக்கின்றன என்றோ அவை இல்லை என்றோ கூற இயலாது என்று கூற கேட்கின்றேன். இவை இரண்டும் சற்று முரண்பாடாக தோன்றுகிறது. அம்மா தயவு செய்து சற்று விளக்குங்கள். அம்மா, குழந்தைகளே, ஆத்ம சாட்சாத்காரம் அடையும் போது பெரும்பாலானவர்கள் மெய்ப்பொருளுடன் ஒன்றாக கலந்து கரைந்து விடுகின்றார்கள். வெகு சிலர் மட்டுமே அந்த நிலையில் இருந்து கீழே இறங்கி வருகின்றார்கள். பேரின்ப பெருங்கடல் மூழ்கிய பின் யாருக்கும் தான் கீழே இறங்கி வர எண்ணம் தோன்றும். எந்த நிலைக்கு சென்றாலும் திரும்பி வருவது இல்லையோ அந்த பரமானந்த நிலையில் இருந்து கீழே வருவதற்கு ஏதாவது ஒரு பிடிமானம், அதாவது ஒரு உறுதியான சங்கல்பம் வேண்டும். வெகு சிலரால் தான் அந்த சங்கல்பத்தை செய்ய முடியும். கருணையும் அன்பும், அதாவது துன்பப்படும் மனித குலத்திற்கு சுயநலமற்ற சேவை செய்தல் என்ற எண்ணம்தான் அந்த சங்கல்பம் அல்லது பிடிமானம் ஆகிறது. ஆனால் உலகில் துன்பப்படுபவர்களின் வேண்டுதலுக்கும் ஆத்ம சாதகர்களின் பிரார்த்தனைகளுக்கும் செவிசாய்த்து உள்ளத்தில் கருணை சுரக்க இடமளிக்காமல் நிர்குண அனுபூதி நிலையிலேயே நிலைத்திருக்க அனுபூதி பெற்ற பிறகு நீங்கள் முடிவு செய்தால் அப்படியே இருந்து கொள்ளலாம். அதுவும் சரியே. நீங்கள் கீழே வருவதாக இருந்தால் உங்கள் சுய விருப்பத்தினால் நீங்களே ஒரு மெல்லிய திரையை போட்டு கொள்வீர்கள். அதை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அகற்றிவிடலாம். உலகத்தில் இடையராது இயல்பாக செயல்படுவதற்கு அது உதவுகிறது. வேண்டுமென்ற திரைக்கு அப்பால் அதீத நிலையில் என்ன இருக்கிறது என்பதை கவனிக்க மாட்டீர்கள். இருப்பினும் இடையிடையே நீங்கள் திரைக்கு அப்பால் போவீர்கள். ஆனால் எப்படியாவது அங்கிருந்து திரும்பி வந்து விடுவீர்கள். திரைக்கு அப்பால் உள்ள நிலையை பற்றி ஒரு சிறு எண்ணம் அல்லது தூண்டுதல் கூட உங்களை அந்த நிலைக்கு எடுத்து சென்றுவிடும். ஆனால் அங்கிருந்து கீழே வந்த பிறகு உலகில் உள்ள பங்கை நீங்கள் நன்றாக செய்வீர்கள். மனித குலத்தின் முன்னேற்றத்திற்காகவே நீங்கள் வாழ்வீர்கள். கடுமையாக உழைப்பீர்கள். உங்களுக்கு பிரச்சனைகளும் தடைகளும் கஷ்டமான சூழ்நிலைகளும் ஏற்படும். மற்றவர்களின் இயேசுக்களையும் அவதூறுகளையும் வதந்திகளையும் நீங்களும் சந்திக்க நேரிடும்.
வெளியில் மற்றவர்களைப் போலவே இருந்தாலும் அகத்தில் முற்றிலும் மாறுபட்டவராக இருப்பதால் அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தவே மாட்டீர்கள். அகத்தில் நீங்கள் மெய்ப்பொருளுடன் ஒன்றாகி நிற்பீர்கள். எனவே நீங்கள் உலகத்தால் பாதிக்கப்படாமல் தொடப்படாமல் இருப்பீர்கள். ஆதி சக்தியுடன் ஐக்கியமாகி உள்ள நீங்கள் அலுப்பு சலிப்பின்றி கடுமையாக உழைப்பீர்கள். உங்களிடம் வருபவர்களின் ஆழமான மனப்புண்களை கூட குணப்படுத்தி நீங்கள் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனைவருக்கும் வாரி வழங்குவீர்கள். தியானம், அன்பு, கருணை, சுயநலமின்மை, தியாகம் ஆகியவை நிறைந்த உங்கள் வாழ்க்கை நீங்கள் அனுபவிக்கும் அந்த உயர்ந்த ஆன்மீக நிலையை அனுபவிக்க வேண்டும் என்று விருப்பத்தை மற்றவர்களிடம் ஏற்படுத்தும். அவர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும். உலகத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கருணையும் அன்பு வாய்ந்த அனுபூதிமான்கள் நினைத்தால் பரம்பொருளுடன் ஒன்றிய அந்த நிர்குண நிலையிலேயே நின்றுவிடலாம். அந்த நிலையில் அன்பின்மையோ கருணையின்மையோ இல்லை. அன்பையும் கருணையையும் காட்டவும், சுயநலமற்ற சேவை செய்யவும், தெய்வீக குணங்களை வளர்ப்பதற்கு, மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கவும் ஒருவருக்கு உடல் தேவை. உடல் தரித்துவிட்டால் அது அதன் இயற்கைப்படி செல்கின்றது. ஒரு மகானின் உடல் சாதாரண மனிதனின் உடலை போன்றது அல்ல. அவர் விரும்பினால் அந்த உடலை நோய்களுக்கும் மற்ற உபாதைகளுக்கும் பாதிக்காமல் வைத்திருக்க முடியும். ஆனால் அவர் வேண்டுமென்றே தன்னுடைய உடலையும் சாதாரண மனிதரின் உடல் போலவே அனைத்தையும் அனுபவிக்க செய்வார். இதுதான் அவரது பெருமை. மகாபாரத போரில் கிருஷ்ணர் காயமடையவில்லையா? கொடிய ஜராசந்தனுடன் அவர் 18 முறை போர் புரியவில்லையா? கடைசியில் அவர் சாமர்த்தியமாக போர்க்களத்தை விட்டு அகன்றார். அவர் நிலைத்திருந்தால் ஜராசரனை சுலபமாக கொன்றிருக்க முடியும். ஆனால் பீமசேனன் அவனை கொல்லுமாறு செய்தார். ஒரு சாதாரண வேடன் எய்த அம்பு கிருஷ்ணனின் பூவுலக வாழ்க்கையை முடித்தது. கிறிஸ்து சிலுவையில் உயிர் நீத்தார். இருவரும் நினைத்திருந்தால் அவர்களது உடலை அழித்த அந்த நிகழ்ச்சியை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அனைத்தையும் இயற்கையின் போக்கிலேயே விட்டுவிட்டனர். அவர்கள் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் தங்களது அதீத நிலையிலிருந்து மாறுபடாமல் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை அந்த போக்கின்படி நிகழவிட்டனர். அவர்கள் வாழ்க்கை போக்குக்கு சரணடைய தயாராக இருந்தனர். சாதாரண மனிதர்களைப் போல இயற்கை நியதியை அவர்களால் தவிர்க்கவோ மாற்றவோ முடியாது என்பது இதன் பொருள் அல்ல. அவர்கள் நினைத்திருந்தால் எல்லா கசப்பான அனுபவங்களையும் தவிர்த்திருக்க முடியும். சர்வ வல்லமை வாய்ந்த அவர்கள் தங்களை எதிர்த்தவர்களை எல்லாம் சுலபமாக அழித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ விரும்பினார்கள். சாதாரண மனிதர்களைப் போல எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கும் போது வாழ்க்கையில் உயர்ந்த குணங்களை கடைபிடிக்க முடியும் என்று உலகுக்கு எடுத்துக்காட்ட விரும்பினார்கள். தேவைப்பட்டால் இயற்கையின் நியதிகளை அவர்கள் மிக எளிதாக மாற்ற முடியும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ராமர் எப்படி ஒரு கடலையே வற்ற வைக்க இருந்தார்? கிருஷ்ணர் கோவர்தன மலையை சுண்டு விரலால் தூக்கவில்லையா? பேசுவதை நிறுத்திய அம்மா பிரம்மச்சாரி ராவிடம் மூக கானம் என்ற பாடலை பாடச் சொன்னார். பாடலுக்கு பின்னர் அம்மா தொடர்ந்து பேசினார். குழந்தைகளே, நீங்கள் ஆத்ம சாட்சாத்காரம் அடைந்த பிறகு கருணையை வெளிப்படுத்தாமல் போகலாம். துன்பப்படும் மக்களை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் மீது அன்பு காட்டாமல் நீங்கள் அனைத்தும் ஒன்று என்கிற அத்வைத நிலையில் அப்படியே இருக்கலாம். அது இமயமலையின்
சிகரங்களில் எங்கோ மறைந்திருக்கும் ஓர் அழகிய தாமரை மலரை ஒத்த நிலையாகும். யாரும் நுழைய முடியாத அந்த காட்டிற்குள்ளே இருக்கும் ஒரு தெல்லிய ஏரியைப் போல நீங்கள் இருப்பீர்கள். அல்லது காட்டின் நடுவே இருக்கும் பழுத்த பழங்கள் நிறைந்த மரத்தை போல இருப்பீர்கள். யாராலும் அந்த தாமரையின் அழகையும் மனதையும் ரசிக்க முடியாது. தேனீக்கள் அதன் மகரந்தத்திலிருந்து தேன் சேகரிக்க முடியாது. யாருக்கும் எட்டாத அந்த ஏரியில் வந்து யாரும் குளிக்கவோ அந்த தண்ணீரை குடிக்கவோ மாட்டார்கள். அந்த பழமரத்தில் இருக்கும் சுவை மிகுந்த பழங்களை யாரும் சாப்பிட முடியாது. ஆனால் உங்கள் அனுபவம் முழுமையானது, தெள்ளத் தெளிவானது, தூய்மையானது. ஏனென்றால் நீங்கள் உங்களது லட்சியத்தை அடைந்தவர்கள் ஆகின்றீர்கள். அதே நேரத்தில் கருணை வாய்ந்த மகான்களின் உள்ளம் அன்பு, பரிவு நிறைந்ததாக இருக்கும். அவர்கள் உயர்ந்த மலை சிகரத்திலிருந்து பாய்ந்து வரும் ஒரு நதியை போன்றவர்கள், அதாவது கங்கை நதியை போன்றவர்கள். பேரானந்தத்தின் உச்சியை அடைந்த பிறகு அவர்கள் கருணையின் காரணமாக கீழே இறங்கி ஓடி வருகின்றார்கள். அந்த தண்ணீரை குடிக்கவும் அதில் நீந்தி கழிக்கவும் மற்றவர்களுக்கு சாத்தியமாகிறது. இவர்கள் சாலை ஓரத்தில் வளர்ந்து அனைவருக்கும் பழங்களை கொடுக்கும் மரத்தை போன்றவர்கள். களைத்து வரும் பயணிகள் அந்த பழங்களை சாப்பிடலாம். அது அவர்களது பசியையும் தாகத்தையும் போக்கிவிடும். அந்த நிழலில் இளைப்பாறலாம். இவர்கள் கோவில் குளத்தில் பூத்திருக்கும் அழகிய தாமரை போன்றவர்கள். மக்கள் ஒன்று கூடி அதன் அழகை ரசிக்கலாம். அதன் நறுமணத்தை நுகர்ந்து மகிழலாம். தேன் அருந்த மகரந்தத்தை தேடும் தேனீர்களைப் போல மகாங்கள் திருவாய் மலர்ந்தருளும் ஞான முத்துக்களை பெறுவதற்காக மக்கள் கருணையே வடிவான இவர்களை சுற்றி கூடுவார்கள். அந்த மகான்கள் கருணையின் காரணமாக தங்களை மீண்டும் இந்த உலக சேவைக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். இருப்பினும் அவர்கள் மௌனத்தின் நிலை பெறுகின்றார்கள். அம்மாவின் தெளிவான, அழகான, ஆழமான விளக்கத்தில் அனைவரும் அப்படியே மூழ்கி இருந்தார்கள். அணு போன்ற மிக நுட்பமான இந்த விஷயத்தை அம்மாவை தவிர வேறு யாராலும் இவ்வளவு தெளிவாகவும் ஆதாரபூர்வமாகவும் விளக்க முடியாது. நினைத்த மாத்திரத்தில் உலக உணர்விலும் ஆன்மீக உணர்விலும் உலவ கூடிய ஒருவரால் தான் இதை செய்ய முடியும். ஒரு பிரம்மச்சாரி. அம்மா, நீங்கள் உங்கள் அனுபவத்தை தான் பேசிக்கொண்டு இருக்கின்றீர்கள். இருட்டில் தட்டு தடுமாறி கொண்டிருக்கும் எங்கள் மேல் இருக்கும் உங்கள் அன்பு மற்றும் கருணையின் காரணமாகவே நீங்கள் கீழே இறங்கி இந்த மனித வடிவை தாங்கி வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றீர்கள். நீங்கள் எங்களுக்காக படும் கஷ்டங்களுக்காக நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? அம்மா, இந்த அன்பையும் கருணையையும் நாங்கள் எவ்வாறு வளர்ப்பது? அம்மா 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 என்றவாறு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார். பெற்ற தாய் தனது குழந்தைகள் ஆறுதல் அளிப்பது போல அந்த பிரம்மச்சாரியை அம்மா தேற்றினார். அம்மா அவரது கண்ணீரை தம் கரங்களால் துடைத்து விட்டார். அந்த பிரம்மச்சாரி மெல்ல மெல்ல அழுகையை நிறுத்தினார். தம் குழந்தைகளிடம் அம்மா காட்டும் அன்புக்கும் கருணைக்கும் எடுத்துக்காட்டாக மனதை தொடும் ஓர் அனுபவமாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆத்ம சாட்சாத்காரம் அப்படின்ற அந்த நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலையில நம்ம ஒன்ஸ் முழுகிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து கீழ் நிலையான ஒரு நிலைக்கு யாருமே வரத்துக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அப்படி வரணும் அப்படின்னா அதற்கு கருணை அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் தேவைன்றாங்க. ஏன்னா அந்த நிலையை அடைஞ்சாச்சு, அவங்க இந்த பிரபஞ்சத்தோட கலந்தாச்சு, பரபிரம்மத்தோட கலந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்துல நிறைய பயிற்சிகள் செஞ்சு நிர்விகல்ப சமாதி நிலை அந்த மாதிரிலாம் பண்ணி எத்தனையோ பேர் அடைஞ்சிருக்காங்க. நம்ம ஆன்லைனில் செக் பண்ண நல்லா தெரியும். அந்த நிர்விகல்ப சமாதி நிலையோட பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும்.
ஆனால் அவங்களாம் பிக்சர்ஸ் இருக்கும், பட் அவங்க வந்து மகான்கள் மாதிரி வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. சாரி, அதாவது அம்மா மாதிரி பூமிக்கு வந்து வாழ்ந்தவங்களான்னு பார்த்தா இல்லை. அந்த மாதிரி பிக்சர்ஸில் இருக்கவங்கள நான் பார்த்துருக்கேன். அது அப்படியே அவங்க அந்த சமாதிக்கு போய் அந்த ஆத்ம சாட்சாத்காரத்தில் கலந்துட்டாங்க. அதுவும் கரெக்டுன்றாங்க அம்மா, அதுவும் கரெக்டு. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கருணையின் அடிப்படையில் தன்னுடைய மக்கள் அவங்களும் இந்த நிலையை அடையணும் அப்படின்றதுக்காக ஒரு திரையை போட்டுக்கிட்டு, அதில் ஒரு லைன் வந்திருக்கும், அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, நுட்பமான ஒரு திரை மட்டும்தான். என்ன அப்படின்னா, ஒரு உடல் அப்படின்ற அந்த உடலை எடுத்துக்கிட்டு, ஆனால் மனநிலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த ஆத்ம சாட்சாத்காரத்தில் தான் இருப்பாங்க. அதில் இருந்துக்கிட்டே எதுவுமே பாதிக்காத அளவுக்கு இங்கே என்னென்ன லீலைகள் செய்ய வேணுமோ எல்லாமே செய்வாங்க. அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த உடம்புல ஒரு காயம் கூட படாம இளமையாவே அவங்களால இருக்க முடியும். ஆனா மனிதர்களோட ஒத்து போறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ரோல் மாடலா தானே நம்மளுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த வேதனையை ஏத்துக்கோ, அனுபவிச்சுக்கோ, காயம் வருதா புண்ணாவதா அதுதான் வாழ்க்கை, அதை தெரிஞ்சுக்கோ. மேஜிக் பண்ணி அதை அழிக்கணுன்றதெல்லாம் சொல்லி தரல. இதுதான் வாழ்க்கை, இதுதான் கர்மா, இதெல்லாம் ஒழுங்கா பண்ணி இன்னும் உன் கேரக்டரை மாற்று, உன் குணத்தை மாற்றி இன்னும் அதிகமாக இறை சிந்தனையில இரு அப்படின்னு ஒரு உண்மையான ஆன்மீக ஞானத்தை கொடுக்கறதுக்காக அவங்க சாதாரண உடல்ல வந்திருக்காங்க. ஸோ நம்மள மாதிரியே அவங்களுக்கு வலிகள் இருக்கு, அதை அவங்க ஏத்துக்கிறாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா அதை வந்து இல்லாம கூட இருக்க முடியும். பட் நமக்கு ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அதை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரம்மச்சாரி என்ன கேள்வி கேட்டாரு, அம்மா இந்த மாதிரி அந்த ஆத்ம அனுபூதி நிலையில எல்லாமே அன்பாதானே இருக்கும்னு சொன்னீங்க. ஆனா இதுல என்ன சொல்றீங்க நீங்க, கருணையும் இல்லை, கருணை இல்லாமலும் இல்லை, அந்த கருணைன்ற ஒரு விஷயத்துக்கே அங்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களேம்மா அப்படின்றதுக்கு தான் அம்மா சொல்கிறாங்க. அதாவது ஒன்றிய நிலையில் இருக்கும்போது தனியாக பிரித்து பார்க்கறதுக்கு எந்த உணர்வுமே அங்கே இல்லைன்றாங்க அம்மா. புரியுதுங்களா? அங்கே ஒன்றியாச்சு. ஒன்றினத்துக்கு அப்புறம் மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த கவலை, கருணை, வலி எல்லாமே ஒன்று வரும். ஓகேவா? அப்போ அந்த நிலையில ஆக்சுவலி அவங்க வந்து கலந்துட்டாங்க. தூக்கத்துல நம்ம என்னன்னு ஃபீல் பண்ணி யோசிச்சு பாருங்க. இப்ப தூக்க நிலை எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு அதை தான் எடுத்துக்க முடியும். இப்ப நான் வந்து கிருத்தி கிருஷ்ணாவா இருக்கேன், எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, குடும்பம் இருக்கு, நீங்க எல்லாரும் இருக்கீங்க அப்படின்னா, நான் தூங்கிட்டேன் அப்படின்னா சத்தியமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காரு. பாருங்க, அருள்மொழிகள் போலான்னு புக் எடுத்தேன், ரொம்ப டயர்டா இருந்த மாதிரி இருந்ததுன்னு படுத்தேன், 1 மணி நேரம் கழிச்சு தான் எழுந்துக்கிட்டேன். அடிச்சு பிடிச்சி ஐயோ அருள்மொழிகள் போலேன்னு அடிச்சு பிடிச்சி எழுந்தனா பாத்துக்கங்க. அப்போ தூக்கத்துல எல்லாத்தையுமே மறந்தாச்சு. அப்போ எல்லாமே, அதாவது அங்க எதுவுமே இல்லை, மறந்தாச்சுன்றதை தாண்டி அங்க எதுவுமே இல்லை, நத்திங். இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்க முடியும். எதுவுமே இல்லை. எழுந்துக்கும் போது திரும்ப மனம் வந்து ஒட்டிக்குது. அப்போ மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவெடுத்துக்கிட்டா மட்டும்தான் அதன் அடிப்படையில் நம்ம கருணையை வச்சு இந்த பூமிக்கு வர முடியும். அதாவது அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாத நிலைன்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அந்த நிலை விழிப்புணர்வோட இருக்கு. அந்த நிலையில விழிப்புணர்வு இருக்கு, எல்லாம் நடக்குது, என்னென்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா அதுல அவங்க வெளில வரணும் அப்படின்னா கருணை அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க அதிகமா எடுத்துக்கிட்டு, அந்த எனர்ஜியில கருணைன்ற எனர்ஜியை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டு மக்களுக்காக கீழே வராங்க. ஸோ இந்த மாதிரி இறைவன் அடைஞ்சவங்க சில பேர் தான் கீழே வருவாங்க, மற்றவங்க எல்லாருமே மெர்ஜ் ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த தன்மையில நம்ம யாரெல்லாம் எடுத்துக்கலாம், ரமண மகரிஷி எடுத்துக்கலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துக்கலாம், சாரதாமையார் எடுத்துக்கலாம், ஆனந்தமயி எடுத்துக்கலாம், பாபாஜி எடுத்துக்கலாம், லாகிரி மகாசேயர் எடுத்துக்கலாம், யுக்தேஸ்வரர் எடுத்துக்கலாம், நம்ம அம்மா அமிர்தானந்தமயி தேவி எடுத்துக்கலாம், அம்மா பகவான் எடுத்துக்கலாம், யோகிராம் சரத்குமார் எடுத்துக்கலாம். எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த வகையில். அவங்க எல்லாருமே அந்த ஆத்ம சாட்சாத்காரத்தில் இருந்துட்டு கருணையை அடிப்படையாக வச்சு, அன்பை அடிப்படையாக வச்சு இங்கே வரணும் அப்படின்னு வந்திருக்காங்க. அதனால தான் அம்மா சொல்கிறாங்க, ஜீசஸையும் கிருஷ்ணரையும் கம்பேர் பண்ணாங்க பார்த்தீங்களா. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்க உடலில் ஒரு காயம் இல்லாமல் கூட அவங்களால இருக்க முடியும். ஜீசஸ்க்கு ஏற்றுறாங்க இல்லையா ஆணியை, அதெல்லாம் அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த விஷயம் நடக்காமே பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவங்க அந்த அன்பின் காரணமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க ஏற்றுக்கிட்டதுனால தான் அவங்களை அடிக்க முடிஞ்சது, இல்லைன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. கிருஷ்ணருக்கு வந்து காலில் வந்து ஒரு அம்பு குத்தி அவர் இறக்குறாரு அப்படின்னா அவர் அந்த அப்படி ஓகே இதை நான் ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுருக்காரு, அவ்வளோதான். ஸோ அவங்க நினைச்சாங்கன்னா அது கூட இல்லாமல் இருக்க முடியும். நமக்காக ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டணும் இல்லையா, அவங்க வாழ்க்கையை பார்த்து நான் திருந்தணும், இந்த மாதிரி அன்பாக நடந்துக்கணும், கருணையாக நடந்துக்கணுன்ற தன்மைக்காக அவங்க அந்த மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்னு அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ ஒரு பிரம்மச்சாரி என்ன பண்ணுறாரு, அம்மாவை பார்த்து, அம்மா இப்போதான் புரியுது நீங்கள் எந்த நிலையில் எங்ககிட்ட வந்திருக்கீங்கன்றது புரியுதுன்னு சொல்லி அவருக்கு அந்த அழுகை தாங்க முடியாமல் தேம்பி தேம்பி அழுகுறாரு. அம்மா அப்படியே அவங்கள அரவணைக்கிறாங்க. இதான்ப்பா
அப்போ அம்மா வந்து நம்ம பூமிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த கருணை அடிப்படையில் தான் அம்மா வந்திருக்காங்க. அதனால தான் அந்த சட்டையில் வந்து அம்மாவுக்கு ரத்தம் இருக்கும் போது கூட அம்மா என்ன சொல்கிறாங்க, இது இருக்கட்டும், எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஏன்னா அவங்க அந்த ஆனந்தத்துக்கு அடிக்கடி போவாங்க. எனக்கு அந்த ஆனந்தத்தை விட என் குழந்தைங்க முக்கியம், என் குழந்தைங்களுக்கு இறங்கி நான் வேலை செய்யணுன்ற அந்த விஷயம் அம்மாவுக்கு அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அம்மா கருணையால் தான் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. இருட்டில் இருக்கிற நம்மளை வந்து கட்டி காக்கிறதுக்காக அம்மா வந்திருக்காங்க. ஓகேவா. ஆக்சுவலி இதை நான் நேத்தியே படிச்சுட்டேன், எனக்கு மண்டை சுற்றிருச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கும்போது அது கர்மா கழியறது இருக்கும், நிறைய விஷயம் அது ப்ராசஸ் நடக்கும். எனக்கு படித்து முடித்தோடனே அந்த எப்படி சொல்கிறது, மாத்திரை சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வேலை செய்யும்னு சொல்லுவாங்களா, மருந்து சாப்பிட்டோன்னே வேலை செய்யாது, கொஞ்சம் நேரம் உடம்புல ஊறினதுக்கு அப்புறம் தான் வேலை செய்யும். அந்த மாதிரி நேற்றே படிச்சுட்டேன். படிச்சுட்டு இது நம்மளுக்கு அது எப்படி டெலிவரி பண்ணுறது, அது ஒரு மாதிரி மண்டையை சுற்றிருச்சு. சரி அப்படியே வச்சுட்டேன். இன்றைக்கி தான் அதுவும் 3 மணி நேரமாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்க. எப்போ ஆரம்பிச்சு தெரியுமா, இப்போ மணி 4 போகுது. 1 மணிக்கு ஆரம்பித்தேன், நடுவில் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு போயிட்டேன், அது ஒரு 1 ஹவர் போயிடுச்சு. ஸோ 3 மணி நேரம் இதை வந்து படிக்கிறதுலையும் இதை யோசிக்கிறதுலையுமே இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அம்மா வந்து அவ்வளோ பெரிய ஞானத்தை நம்மளுக்கு ஒரு எவ்வளோ நேரம் இந்த ஆடியோ வரும், இந்த ஆடியோக்குள்ளே அந்த விஷயத்தை நம்மளுக்குள்ளே செலுத்துகிறாங்க அப்படின்னா லேசர் லைட் மாதிரி அப்படியே பட்டுன்னு நமக்குள்ளே இறங்கிடுது. ஓகே, இப்போ எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுது பார்த்தீங்களா. அம்மா சுற்றி விளைச்சலாக சொல்ல ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு தாய் தந்தை தியானத்தில் இருக்காங்க, நல்லா பேரின்மை நிலையில் இருக்காங்க, திடீர்னு குழந்தை அழுவுது. கருணையின் மனப்பான்மைக்காக அவங்க அந்த தியானத்துலேருந்து வெளில வந்து அந்த குழந்தைய தூக்குறாங்க. ஆனால் உள்ள அந்த மனசில் வந்து அவங்களுக்கு தியான நிலை இருக்கும், செயல்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தேவையானதை அவங்க செய்கிறாங்க. இதான் அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ அம்மா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நிறைய விஷயங்களை எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வேதத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து எங்களுக்கு அவ்வளோ அழகாக அப்படி சொல்லித்தரீங்கம்மா. நீங்கள் சொல்லித்தரது எல்லாமே எங்களுக்குள்ளே இறங்கி நாங்கள் ரொம்ப நல்லவங்களாகவும் கருணை உள்ளம் கொண்டவங்களாகவும் மாறுறதுக்கு நீங்கள் தாம்மா எங்களுக்கு வழிகாட்டணும். நாங்கள் ஏதாவது தப்பாக நான் வந்து கொஞ்சம் ஓவராக இதில் பேசியிருந்தேனே, நான் மன்னிச்சிருங்கம்மா. நிறைய கருணையை எங்களுக்கு கொடுங்கம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சமம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே, மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான்.